அனைவருக்கும் வணக்கம். இது என்ன செடின்னு தெரியுதா? நம்ம அமரலிஸ் தாங்க. இலைகள் பாருங்க மொத்தம் எத்தன இருக்கு. 1, 2, 3 இலைகள் தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2 தண்டுல நல்லா பூக்கள் பூத்து முடிஞ்சிருச்சு. அமரலிஸ் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குற ஒரு செடி. ஆனா கோடை காலத்துல பார்த்தீங்கன்னா, இந்த செடிய நல்லா வெளியிலேயே வச்சு வளர்க்கலாங்க. ஏன்னா பூக்கள்லாம் பூத்து முடிஞ்சிரும். அடுத்து அதுக்கு தேவையான எனர்ஜி வேணும். அதுக்கு நல்ல இலைகள்லாம் நல்லா செடிலாம் நல்லா வளரணும். பூ பூத்து முடிஞ்ச உடனே அந்த தண்டெல்லாம் நம்ம கொஞ்சம் வெட்டி எடுத்துறணும். எனக்கு இந்த தண்ட வெட்டும்போதே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப அமேசிங்கா இருக்குல்ல? அதேபோல பூவும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே பூத்து இருந்தது. மேல பார்த்தீங்கன்னா, ஒரு விதை மாதிரி இருந்தது. ரொம்ப காஞ்சு போய் அதுலேருந்து ஒரு மாரி பெட்டல்ஸ் மாரி ஒண்ணொன்னா உதிர்ந்தது. அத தொட்டு பார்க்கும்போதே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விதை இருக்கிற மாரி ஒரு சின்னதா கடுகளவு இருக்கிறது மாரி இருந்தது. அந்த இதழ்களும் பார்த்தீங்கன்னா, ஏதோ பவுச் மாதிரி 2 லேயரா உள்ளுக்குள்ள வந்து ஒரு குட்டி விதை இருக்கிறது மாரி இருந்தது. நான் உள்ள என்னதான் இருக்குன்னு தேடி பார்த்தேன். ஆனா, உள்ள வந்து ஒண்ணும் பெருசா விதை அது மாரி கண்டுபிடிக்க முடியல. நான் இத வெட்டுன பின்னாடி பார்த்தீங்கன்னா, வேற ஒரு தொட்டிக்கு இன்னும் கொஞ்சம் மண்ணு போட்டு கொஞ்சம் பெரிய தொட்டிக்கு மாத்திட்டேன். ஏன்னா, இப்படி பெருசா வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, கிழங்குக்கு இன்னும் நெறைய எனர்ஜி கிடைக்குது. அடுத்து நல்லா பூக்களும் பூக்குது. அமரலிஸ் செடிய வந்து என்ன பண்ணணும், நல்லா ஒரு நேரடியா வெயில் இல்லாத இடத்துல, நல்லா கொஞ்சம் நிழல் இருக்கிறது மாதிரி, அந்த மாரி ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா போதும். அது மாரி தான் நான் போன வருடம் வச்சிருந்தேன். நல்ல இலைகள் நெறைய வந்திருந்தது. செடியே நல்லா பெரிய செடியா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் குளிர்காலம் ஆரம்பிக்கும்போது, அந்த இலையுதிர் காலம் போல பார்த்தீங்கன்னா, அத நல்லா ட்ரிம் பண்ணிட்டு, திரும்ப வீட்டுக்குள்ள வச்சுட்டேன். இதுதான் அந்த சைக்கிள், அந்த அமரலிஸ் செடியோடது. இது எனக்கு போன முறை நடந்த அனுபவம். அதனால அதே மாதிரி நான் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா, இந்த தண்டெல்லாம் வெட்டி எடுத்துட்டு, ஒரு நிழலான ஒரு இடத்துல வச்சுட்டேன். இனி பார்த்தீங்கன்னா, இதுலருந்து நெறைய இலைகள் வந்து நல்லா உயரமா வந்து அதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டோர் பிளான்ட் மாதிரி, ஒரு அழகுக்காக வளர்க்குற செடி மாதிரி இருக்கும். குளிர் இருக்கும்போது வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கலாம். கொஞ்சம் வெதர் நல்லா இருக்கும்போது நம்ம வெளியில எடுத்து வச்சு அத வளர்க்கலாம். இப்படி பண்றதுனால பார்த்தீங்கன்னா, பூக்கள் ரொம்பவே அருமையா பூக்குது. நல்லா உயரமாவும் அந்த தண்டு வருது. அதுக்கு பூவும் பார்த்தீங்கன்னா, நெறைய பூ பூக்குது. 2 தண்டுல வந்து நல்லா பூ பூத்தது. இதுதான் அமரலிஸ் பூ இந்த முறை பூத்தது. இதுவரையும் நீங்க அமரலிஸ் பூ பார்த்ததில்ல அப்படின்னா, நீங்க நம்ம சேனல்ல போய் பாருங்க. நெறைய வீடியோ இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். ஒவ்வொரு செடி வளர்க்கும்போதும் ஒரு ஒரு ஆச்சரியம், ஒரு ஒரு புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது மாதிரி இருக்குங்க. இது மாதிரி நீங்க என்ன புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.